வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூலை 1ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணம் அதிகரிப்பு. போக்குவரத்து துறை பிரதி அமைச்சர். அரசாங்கத்துக்கு எதிராக முஸ்லிம்கள் ஜனநாயக ரீதியாக போராட வேண்டும். சிட்னி பாரோக். பிலிப்பீன்ஸ் படையினருக்கு அமெரிக்க துருப்புக்கள் ஆதரவு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் மகுடம் சூடினார் இளம் வீராங்கனை ஓஸ்டா பென்கோ. இனி விரிவான செய்திகள். ஜூலை 1ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணம் அதிகபட்சமாக 6.5% அதிகரிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்துக்கு அமைய இது மேற்கொள்ளப்பட இருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக முஸ்லிம்கள் வீதிகளில் இறங்கி ஜனநாயக ரீதியாக போராடுவதோடு மாத்திரமல்லாது சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிப்லி பாரோக் அறைகூவல் விடுத்துள்ளார். தொடர்ச்சியாக முஸ்லிம்களுடைய வர்த்தக நிலையங்கள் குறிவைத்து எரியூட்டப்படுகின்றமை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், திட்டமிட்ட முறையில் முஸ்லிம்களின் வர்த்தக நிலையங்கள் அளிக்கப்படுவதனை நல்லாட்சி அரசாங்கம் கண்டும் காணாதது போன்று இருந்து வருகிறது. இதற்கு பின்னால் உள்ள சக்திகள் என்ன என்பதை நல்லாட்சி அரசாங்கம் வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல் ஏன் மறைக்கிறது? அதனால் நிச்சயமாக இது ஒரு திட்டமிட்ட சதியாகவே இருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமோ மாற்று கருத்தோ கிடையாது. நல்லாட்சி அரசாங்கத்தை நிறுவுவதற்கு பக்கபலமாக நின்று மிக பெரும் பங்காற்றிய முஸ்லிம் சமூகத்தினுடைய பொருளாதாரங்கள் திட்டமிட்ட முறையில் அளிக்கப்படுகின்ற போது கண்டும் காணாதது போன்று இருப்பதனை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். கண்டும் காணாதது போல அரசாங்கம் செயற்படுவதால் ஜனநாயக ரீதியாக மது எதிர்ப்புகளையும் இந்த நாட்டு முஸ்லிம்களின் பிரச்சனைகளையும் ஐக்கிய நாடுகள் சபை, சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழு, ஐரோப்பிய ஒன்றிய மற்றும் வெளிநாட்டு உயர்ஸ்தானிகர்கள் ஆகியோருக்கு தெரியப்படுத்துவதற்கான போராட்டங்களை முன்னெடுப்போம் என சிப்லி பாரோக் மேலும் தெரிவித்துள்ளார். தெற்கு பிலிப்பைன்ஸ் நகரமான மெராவியில் ISIS பயங்கரவாதிகளுக்கும் பிலிப்பைன்ஸ் படையினருக்கும் இடையில் நடைபெற்ற மோதலில் அமெரிக்க துருப்புகளும் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மோதலில் 13 பிலிப்பைன்ஸ் கடற்படை வீரர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களுக்கு உதவும் வகையிலேயே அமெரிக்க துருப்புகள் இணைந்திருப்பதாக பிலிப்பைன்ஸ் இராணுவம் நேற்று தெரிவித்துள்ளது. தொடரும் குறித்த தாக்குதலால் பொதுமக்கள் பலர் அங்கிருந்து வெளியேறியுள்ள நிலையில் பிலிப்பைன்ஸ் படையினருக்கு அமெரிக்க துருப்புகள் தொழில்நுட்ப ஆதரவை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெராவியில் தொடரும் முக்கியமான மோதல்களில் இருந்து தப்பிக்க முயற்சிக்கும் பொதுமக்களை காப்பாற்ற முற்பட்ட போதே குறித்த 13 கடற்படை வீரர்களும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 வாரங்களாக தொடரும் குறித்த மோதலில் சிக்கி இதுவரை சுமார் 200 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இந்த நிலையில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்து தாக்குதல் புரியும் பகுதிகளில் தொடர் விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இளம் வீராங்கனையான லாட்வியாவின் ஜெலினா ஓஸ்டாபென்கோ மகுடம் சூடியுள்ளார். பாரிஸில் நேற்று நடைபெற்ற இறுதிச் சுற்றுப் போட்டியில் லாட்வியாவின் ஜெலினா ஓஸ்டாபென்கோ ருமேனியாவின் சிமோனா கெலப்புடன் பலப்பரீட்சை நடத்தினார். இதில் முதல் செட்டை கெலப் 6-4 என எளிதில் வென்றார். ஆனால் இரண்டாவது செட்டில் எழுச்சி கண்ட பென்கோ 6-4 என பதிலடி கொடுத்தார். இதனால் வெற்றியை தீர்மானிக்கும் 3வது சுற்று விறுவிறுப்படைந்தது. இதில் ஆக்ரோஷமாக விளையாடிய பென்கோ 6-3 என எளிதில் வென்று தன்னுடைய முதலாவது சாம்பியன் பட்டத்தை தனதாக்கியிருக்கின்றார். இந்த வெற்றியினூடாக மிகவும் இளம் வயதில் 1997ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரெஞ்சு ஓபனை வென்ற முதல் வீராங்கனை மற்றும் 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற வீராங்கனை என்ற பெருமையும் அவர் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடிடிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.